அவன் ஆவியை எடுக்க சங்காரதுதன் ஆயத்தமா இருக்கிறார். சங்காரதுதன்கிறவரு யாருன்னு தெரியுமா? கடவுள் பரமத்தை அனுப்புற ஒரு தூதுவர், வல்லமன்னு தூதுவர். இந்த ஜனங்கள் ஆவி எடுத்து கொண்டு வருவதற்கு ஒரு ஆள் மரணம்னா அவர் எந்த நாளில், எந்த வருடத்தில், எந்த நாளில், எந்த வேளையில், எந்த நேரத்தில் மரணமடைய வேண்டும் என்பது அங்கு பரமத்து குறிக்கப்பட்டு விட்டது. இத்தனாம் தேதி மத்தியான வேளையில, சாயங்கால வேளையில, காலை வேளையில 8 மணிக்கு ஆவி எடுக்கணும்னு முடிவு பண்ணிப்பாங்க. அங்கிருந்து தூதுவர் வருவாரு, அவருக்கு வந்து ஒரு தூதுவர் சங்கத்தவர் வருவாரு, வந்து உட்காந்துருப்பாரு. இந்த ஒரு வீட்டில் இருக்கிற வீட்டில் உட்காந்துருப்பாரு, காத்துட்டே இருப்பாரு. அந்த வேலை இருந்தோடனே அந்த ஆவி எடுத்துட்டு மேலே போயிடுவாரு. எப்படியோ ஹார்ட் அட்டாக்கோ இல்லை வயசு முதிர்ந்து பால் ஊற்றிட்டு இருப்பாங்க. எங்கள் தாத்தா சாப்பிட்றாசம் பால் ஊற்றிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது கடைசியாக பார்க்கும்போது ஒரு டயத்தில் கணக்குன்னு உயிர் போயிடும். அந்த டயம் அங்கே முடிவு பண்ணப்பட்டது. அந்த ஆவி எடுத்து கொண்டு போய் அந்த ஆவி எப்படி நமக்கு தெரியும்? ஆவியாக இருக்கும். அவர் தூதுவரும் ஆவியாக இருப்பார். யாருக்கு தெரியாது.